2 நடிகர் ஸ்பான்சர் பண்ணாலுமே நடிகர் சங்கம் முடிஞ்சிடும். பணம் இல்லாத ஃபீல்டா அது. கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற அப்போ நடக்காது. கரெக்டான இன்ஜினியர் டிசைனர் கிடைக்காதனால லேட் ஆகுதா என்னன்னு தெரியல. இல்லை எவ்வளோதான் பட்ஜெட் தேவையா ப்ரோ? அது சொல்லுங்க ப்ரோ, நானும் ஏதாச்சும் இருந்தால் கொடுத்துட்றேன் ப்ரோ. அப்பயாச்சும் எச்சலாக தெரியிட்டோம். விஜயகாந்த் இருந்த வரைக்கும் ஓகே, பட் இப்போ நடிகர் சங்கம் தெரியும் இல்லைண்ணா? தெரியும். நடிகர் சங்க தலைவர் யார் தெரியுங்களா? நடிகர் விஷால் இன்னைக்கு கிடையாது. நாசர். நாசர். ஆமாம், மாற்றிட்டாங்க. விஷால் தானே? ஓ சரி, நாசரா? ஓ சாரி. தலைவர் வந்து விஷால். விஷால் நினைக்கிறேன். ஓ ஓகே, நாசர் ப்ரோ. விஷால். நாசர். ஓ நாசர் விஷால் சம்திங். விஷாலா? நாசர். நாசரா? நடிகர் சங்கம் தெரியும். யார் தலைவர்? நாசர். அந்த பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு, பில்டிங், நடிகர் சங்க பில்டிங் அது சரியே தெரில. கட்டுறதுக்காக பணம் நான் வசூல் பண்ணி, எல்லாருமே பணம் டொனேஷன் பண்ணணும். அதுக்கு விஷால் ஒரு இது எடுத்திருந்தாரு, அதை கட்டிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற. அப்போ நடக்காது. இல்லை, இது வந்து இப்படி இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ப்ரோ. அவர் மேரேஜ் பண்ணலாம். இதை ஒரு கோரிக்கை வச்சுட்டு பண்ணணும்னா அது கிட்டத்தட்ட அது இதாக ஆகும், லேட் ஆகும். ஆக்சுவலாக 2 இது இருக்குல்ல, பாண்டவர்கள் அணி, கௌரவர்கள் அணின்னு ஒன்று இருக்கு. பாண்டவர்கள் அணியில் வந்து நாசர் விஷால்லாம், கௌரவர்கள் அணி தான் இவர் பாக்கியராஜ் சார் அவங்கெல்லாம் வருவாங்க கேங்கு. முன்னாடியே மேரேஜ் பண்ணியிருக்கலாம், ஏஜும் ஆகிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 43 ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்கலாம். சரி, இப்போ என்னன்னா அந்த பில்டிங் இப்போ வரை ஏன் கட்ட முடியல அப்படின்ற ஒரு ஐடியா இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து கட்டணும்னு நினைக்கிறாங்க, அந்த ஒரு தாட்ல இருக்காங்க. ஏற்கனவே நடிகர் விஜய் சார் பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா கொடுத்துருக்காரு கட்டுறதுக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் அதுவே போதும். அது எல்லாருமே கொடுக்க மனசு வராது. நீ டெஃபினட்டா வராது. விஜய் சார் பரவாயில்ல, சிவகார்த்திகேயன் 50 லட்சம் வைப்பு நிதியா கொடுத்துருக்காரு பாருங்க, அதான் கொடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாம் வராது. கரெக்டான இன்ஜினியர் டிசைனர் கிடைக்காதனால லேட் ஆகுதா என்னன்னு தெரியல. 1.5 கோடி அளவுக்கு எவ்வளோ பெருசாக கட்டலாமே, ஜஸ்ட் ஒரு ஹால் மாதிரி தான் பண்ண போகிறாங்க. அப்போ பிரம்மாண்டமா எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு கட்டுறதுக்கு. இருந்த காரணம் வந்து விஜயகாந்த் அடைச்சாரு. அப்புறம் இவங்கெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ திரும்பி கடன் பண்ணிட்டு யார் என்ன பண்ணுறது, யார் அடைக்கிறது? இல்லை எவ்வளோதான் பட்ஜெட் தேவையா ப்ரோ? அது சொல்லுங்க ப்ரோ, நானும் ஏதாச்சும் இருந்தால் கொடுத்துட்றேன் ப்ரோ. அப்பயாச்சும் எச்சலாக தெரியிட்டோம். மேபி எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த பில்டிங் கட்டுறாங்கன்றது எச்சலாக. விஜயகாந்த் இருந்த வரைக்கும் ஓகே, பட் இப்போ சரியா இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சங்கம் பில்டிங் தானே, இருக்கிற அமௌண்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமே. அதுக்கப்புறம் ஃபண்ட் வரும், ரைஸ் பண்ணி அப்புறம் கட்டலாமே. இருக்கிறத வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஸ்டார்ட் பண்ணவே இல்லைனாக்கா பட் ஃபண்ட் வருதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே என்ன நடக்குதுன்னு தெரியணும் மக்களுக்கு. தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். 2 நடிகர் ஸ்பான்சர் பண்ணாலுமே நடிகர் சங்கம் முடிஞ்சிடும். பணம் இல்லாத ஃபீல்டா அது. கொட்டுது. நிறைய நல்ல விஷயம் இது. நிறைய பேர் படிக்க வைக்கலாம். நிறைய ட்ரஸ்ட் இருக்கு, நிறைய ஏழைப்பாளர்கள் நிறைய ஹெல்ப் பண்ணலாம். இப்போ விஜய்லாம் எலெக்ஷன் கொண்டாடுறதுல நல்லது. ஓகே, இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் இதை ஒரு தாட்டை வச்சுட்டு கலையணும்னா அவருக்கு ஸ்ட்ரைட்டாக 60 என்ன நடக்கும்? இவ்வளோ அமௌண்ட்டில் போட்டு கட்டணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. அது யாருக்காவது ஃபன் பண்ணால் இல்லாதவங்களுக்கு பண்ணலாம். ஸோ நடிகர் சங்க கட்டிடத்தோடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கூட பேசுறதுக்காக நடிகர் சங்கத்தோடைய துணைத் தலைவர் பூச்சி முருகன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். நடிகர் சங்கோடைய நிலைமை எப்பவுமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடுவில் வந்து உங்களுக்கு எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை வந்து அறிவிப்புக்கே 2.5 வருஷம் டிலே ஆகிடுச்சு. ஸோ பில்டிங் வந்து நாங்கள் வந்து போய் ஸ்டார் நைட் நடத்தி நடிகர்கள்லாம் கூட்டிகிட்டு போய் சிங்கப்பூர், மலேசியாலாம் போய் நாங்கள் நடத்தி பில்டிங்கை கிட்டத்தட்ட மோர் தென் 60% பில்டிங் வந்து வந்துட்டு. பேலன்ஸில் அந்த 2.5 வருஷம் அந்த கோர்ட்டு கேஸ் இருந்ததுனால எங்களால் அதை நாங்கள் போக முடியல, ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. 1 வாரமாக பில்டிங் ஸ்டார்ட் ஆகிடுது, திருப்பி பில்டிங் போயிட்டுருக்குமா. இப்போயே இது எந்த இயர்க்குள்ளே இது வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி? ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த டிசம்பருக்குள்ளே முடிக்கணும்னு எங்களுடைய எண்ணமா. வர டிசம்பருக்குள்ளே முடிச்சிடணும். டிசம்பர் நவம்பர்லேயே முடிக்கணும்னு எங்களுடைய எண்ணம். ஆனால் நல்ல ஒர்க்கு போயிட்டுருக்கு. நடிகர் சங்கத்தில் என்னென்ன வசதிகள், என்னென்ன கல்யாண மண்டபம் வருதா, இல்லை வந்து நாடக கலைஞர்களுக்கு ஏதாவது என்னென்ன வசதிகள், என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க சார்? பெரிய ஆடிட்டோரியம் வருதுமா. அப்புறம் நடிகர்களுக்கு உண்டான உடற்பயிற்சி ஜிம்மு மாதிரி அது வருது. சின்ன டப்பிங் தேட்டரு ஒன்று வருது. அதெல்லாம் வருமானம், அந்த வருமானங்கள்லாம் வந்தால் அதான் இது எல்லாமே நடிகர்கள் இருக்காங்க, துணை நடிகர் இருக்காங்க, நாடக நடிகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டெலாம் போய் சேரணும். திருப்பி பென்ஷன் கொடுக்கணும், மெடிக்கல் பணம் கொடுக்கணும். இதே மாதிரி விஷயங்களை செய்யணுங்கிறது தான்.